शरणं प्रपद्ये श्रीषटार्यतीशानं देशिकेन्द्रमहं भजे रामानुजदयापात्रज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाटयामनवर्जिन अष्टदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यमस्वपदां विजयुग्मरुक्तः व्यामोहदस्तैतराणितनायिने अस्मद्गुरोर्भगवतोषधयैकसिन्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलाभिरामं श्रीमत्तरङ्घ्रीकुलं ममनामोद्ध नाथं पञ्चजनेतरामे मुना वास्तव्यवालाधरं योगीन्द्रं कुर्यते அதை புக் மார்க் அதில் கொஞ்சம் டிலே ஆகும். श्रीरंगनाथ हटगोप यतीन्द्रदष्टं लक्ष्मीरसंहरति कर्मैकपात्रं श्रीरंगवीरगुराट् चटगोपसृज्यं वेदान्तदेशीतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशनगं श्रीरघूर्वहाद्यहरति पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशेषिकतेकाश्रमं सेवे रङ्गधुरेण साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीतीन्द्रकटाक्षलब्ध बुधाग्रीं नारायणाद्यैर्कृपा गणस्वरूपं विज्ञानविश्रामपद्धतीर्थं दयानिधिं देवप्रदां शरण्यं देवमहेग्रीवहं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणा वेदांत लक्ष्मण मुनीन्द्रकृपास्तबोधं तत्पादयुग मदर्वीर विदृङ्गराजं गुरुभूरि परिश्रमं त्वं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतप्रतिपादकाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. இவனும் அவ்விருப்பை கண்டு எதிரில் விட்ட மதிலாகிய முறித்து புகழாவது கிட்டத்தராமையாலும் சந்நிதியாலும் ஆற்றாமை கரைபுரண்டு கால் தரையில் பாவாதபடியாய் தடுமாறி வருகிற சமயத்திலே இவனுடைய ஜீவன அதிருஷ்டத்தாலே இவர்கள் மறந்து போன பந்துங்களும் இவன் காலிலே தாக்க அப்பொழுது இருட்டறையிலே தடவிக்கொண்டு வாரான் என்றால் உரியும் எண்ணெயும் கையிலே தாக்கினால் கிருஷ்ணனாமா போலே பெரிய ஹரிசத்தோடு விழுந்து இவற்றை எடுத்துக்கொண்டு அத்தையும் பண்ணின ஞாபகங்களும் இதிலே தோற்றும்படி கண்ணிலே ஊற்றிக் கொள்வது தலையில் வைத்துக் கொள்வதாய் பிராட்டி திருவாழி மோதிரம் கண்டு பட்டதெல்லாம் பட்டான். இப்போ பராங்கநாயகி தோழிமார்களோடு சேர்ந்து இவன் வந்தான், இவனுக்கு முகம் கொடுக்க கூடாது, நாம் இருக்கிற இடமே இவனுக்கு தெரியலாகாதுன்னு சொல்லிட்டு இல்லையா தானும் தன்னுடைய தோழிமார்களும் இல்ல தங்களுடையதான கிளி பூவை போன்றதான இல்லையா சேத்தனமான நீலோபகரணங்களும் இல்லையா பந்தும் கடலும் இவர் எல்லாவற்றையும் கொண்டு இல்லையா அது அந்த பெரிய நீரோத்தியானத்துல நந்தவனத்துல இல்லையா இவனுக்கு இல்லையா இருக்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல போய் அவனுக்கு அபிபவனியாக இருந்தாள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பெருமாளுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. இது எதிரிகள் வைத்த மதிலாகில் இந்த முழித்து கொண்டு போக முடியும், அவனால முடியும். இது பிரணயிகள் வைத்த மதிலாகையாக இதை முறித்து கொண்டு போக மாட்டாமல் என்ன செய்வோன்னு பார்த்து நிற்கிறார். அப்படி நிற்கிற சமயத்துல அவர்கள் எங்கோ மறந்து விட்டு போன கை நழுவி போன ஒரு பந்தும் கடலும் பேரு அவைகள் இவன் காலில் எதிர்த்தியாகப்பட எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு கேட்டாங்க. இருட்டறைகளை தடவி கொண்டு செல்லும் பொழுது இல்லையா உரியும் வெண்ணையை கையில் பட்டார் போல் அப்ப எவ்வளவு ஆனந்தப்படுவனோ அவ்வளவு ஆனந்தப்பட்டா இந்த பந்துங்களும் உடனே அந்த பந்துங்களுமான அவர்களுடைய நீரோபகரணங்களை எடுத்து அவைகளை எல்லாம் கண்களில் ஊற்றிக் கொள்வதும் தலையில் வைத்துக் கொள்வதுமாக இல்லையா
அத்தனை வியாமோகமும் பட்டு என்னென்னலாம் செய்தான்னு கேட்டா, அந்த இவன் கொடுத்த கணையாழியை கையில வாங்கின பிராட்டியானவள் என்னென்ன பட்டாலோ அதெல்லாம் இவன் பட்டான். அதுக்காக இப்போ அந்த அங்குரிய பிரதானத்தை கொண்டு போய் இதோடு சேர்க்கிற அது கான்டெக்ட் மேல சொல்றது. கிரகித்வா பிரேட்சமா, ஏன் ஒட்டிக்கொள்வதுமாக தலையிலே வைத்துக் கொள்வதுமாக பிராட்டி திருவாழி மோதிரம் கண்டு பட்டதெல்லாம் பட்டான். கிரகித்வா பிரேட்சமானாசா பத்துக்கர விபூஷணம். ஏன் கிரகித்வா பிரேட்சமானாசா, ராவணன் மாயையால வந்ததோ என்னும் பயத்தாலே முற்பட கண் வைக்க மாட்டாதே இருந்தால் அத்தனையாலே வந்து இங்கு தெரிந்து பின்பு கண் மாற வைக்க வைக்காம்படியா இருந்தார். கிரகித்வா பிரேட்சமானாசா, முதல்ல அத அவ முதல்ல திருவடி கையிலிருந்து வாங்கல. இது ஏதாவது ராவனுடையதான மாயையால் வந்ததாக இருக்கும். பெருமாளுடைய கணையாகி இவ்வளவு தூரம் வருவது எது அப்படின்னு அதுல கண் வைக்கவும் மாட்டாதவளாக இருந்தார். அதை பார்க்கவும் மாட்டாதவளாக இருந்தவள் அது அத்தனையாலே வந்தது. திருவடி சொன்ன வித்தாந்தங்களை நான் கேட்ட பின்பு இது பெருமாள் கொடுத்ததுக்கு வந்ததுதான் என்கிறதான் நிச்சயம் உண்டான பிறகு அது அவன் கையில இது எடுத்துக்கொண்டு கிரகித்வா பிரேட்சமானாசா, முன்பு அதுல கண் வைக்க மாட்டாது இருந்தவள் இப்போது அதை விட்டு கண் வாங்க மாட்டாதவளாக இருந்தாள். ஈட்சமான பிரேட்சமான, வைத்த கண் வாங்காமல் அதை பார்த்தாள். கிரகித்வா, திருவடியினுடைய கையிலிருந்து அந்த மோதிரத்தை கிரகித்துக் கொண்டு கிரகித்வா பிரேட்சமானாசா, ராவணன் மாயையாலே வந்ததோ என்னும் பயத்தாலே முற்பட கண் வைக்க மாட்டாதே இருந்தால் அத்தனையாலே வந்தது என்று தெரிந்த பின்பு கண் மாற வைக்க வலிதாம்படியாய் இருந்தாள். அத்தனையாலே வந்தது என்று தெரிந்த பின்பு கண் மாற வைக்க அழிதாம்படியாக இருந்தார்கள். பசியதற்கு என்று கொண்டு முன்பு பார்வைக்கு கிருஷி பண்ண வேண்டும்படியா முதல்ல கையில திருவடியை அந்த கணையாயை வைத்துக் கொண்டு இதை திருக்கண் நோக்கிய விட வேணும், இதை கண்ட விட வேணும் என்று பிரார்த்தித்தான். பசியதற்கு இந்த கணையாழியே ஒரு முறை பார்த்தால் போதும் அப்படின்னு அதை பார்ப்பதற்கு அதை அந்த பார்வைக்கு கிருஷி பண்ண வேண்டும்படியாக இருந்தவள் தானே, அவ்வளவு பிரயத்தனம் பண்ண வேண்டும்படியாக இருந்தவள் தானே, கண் மாற வைக்க கிருஷி பண்ண வேண்டும்படியாக இருந்தாள். இப்போ சட்ட இதை விட்டு கண்ணை அகற்றுக்கு அதுக்கு பிரயத்தப்பட்டு அதுக்கு பிரார்த்திக்கணும் போல இருந்தாள். முன்பு கண் வைக்கைக்கு பார்வைக்கு கிருஷி பண்ண வேண்டும்படியாக இருந்தவள் கண்ணை மாற வைக்கைக்கு கிருஷி பண்ண வேண்டும்படியாக இருந்தால் பிரேட்சமானா பர்த்துக்கர விபூஷணம். பர்த்து சப்தமானது முதல்ல இந்த கை பிடிக்கும் போது பாணி கிரகம் பண்ணும்போது அந்த பெருமாள் கையில பார்த்தா அதே மூத்திரம் பர்த்துக்கர விபூஷணம். முதல் கை பிடிக்கிற போது உருத்தினபடியை நினைத்தார். முதல்ல பெருமாள் கை பிடித்த போது இந்த மோதிரம் கையில உருத்தினபடியே இப்போது நினைத்தார். பர்த்துக்கர விபூஷணம், கரவிபூஷணம், அணிமிகு தாமரை கையிலே ஆபரணத்துக்கு ஆபரணம் காணும் பர்த்தாரம். இத இந்த பர்த்துக்கர விபூஷணம்னு நினைத்தோம். இப்ப பெருமாளும் தானும் இல்ல பர்த்தாரமிவ சம்பிராப்தா, இந்த பெருமாளும் தானும் 100 யோஜனை சமுத்திரத்தாலே இந்த பிரிந்து கிடக்கிற மாதிரிலாம் தோணல. 2 பேரும் ஒரு படை வீட்டிலே 2 பேரும் ஒரு படுக்கையிலே அமர்ந்து ஏதோ ஒரு சூது சொப்பட்டான்ல தோற்று இப்ப பெருமாள் கையில இருக்க மோதிரத்தை இவன் கையில போய் கட்டி கொடுத்த மாதிரி இருக்கு. அந்த ராஜாவும் பட்ட வகையிலும் ஏதாவது சூது சொப்பட்டான் பொழுதுபோக்கு விளையாடினார்களா என்ன பந்தயம்னாக்க கையில இருக்க மோதிரத்தை கட்டி கொடுக்குறது. அப்படித்தான் கையில மோதிரம் இந்த மோதிரம் வந்தது போல பர்த்தா சம்பிராப்தா. அவன் இவன் இத்த திருக்கைகள் கொடுத்தவாறு இத்தோடு சேர்ந்த விரலையும் தோலையும் நினைத்தான். அந்நினைவுதான் இக்கரையில் ஆளாகவும் அவன் அக்கறையிலானாகவும் கடல் இடையிலே கிடக்கிறதாகவும் அறிந்தது. ஒரு படுக்கையிலே கூட இருந்ததாக நினைத்தார். ஒரு சூது சுதுரங்களிலே தோற்று தன் கையிலே இருந்ததை தந்ததாக நினைத்தாள். இல்லையா? பர்த்துக்கர விபூஷணம் பிரேட்சமான பர்த்தாரம் சம்பிராப்தா.
இது இப்ப ஏதோ திருப்பதி கையில கொண்டு கொடுத்த இவன் மோதிரத்தை இவன் கையில கொடுத்த உடனே என்ன நினைத்தாள், இந்த மோதிரம் விட்டிருக்கக்கூடிய விரலை நினைத்தாள், அந்த விரல் வழியாக அந்த திருக்கையை நினைத்தாள் இல்லையா, அந்த திருக்கை வழியாக பெருமாளையே பெற்றுவிட்டது போல இப்ப தான் இக்கரையில் ஆளாகவும் அவன் அக்கறையில் ஆளாகவும் நடுவிலே 100 யோஜனை சமுத்திரம் கிடைக்கிறதாகவும் எல்லாத்தையும் மறந்தாள் இல்லையா. இருவரும் ஒரு படுக்கையில் அமர்ந்திருப்பது போல இல்லையா, ஒரு சூது சொப்பட்டானிலே தோற்று இப்பொழுதும் அவன் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கேட்டு தன் கையில கொடுப்பது போல உணர்ந்தான் இல்லையா. பர்த்தாரம் இவ சம்பிராப்தா இல்லையா. இவ என்கிறான் ரிஷி ஜனனி சமாதியாரே, இவள் உணர்ந்தால் என்ன என்பட கடவுள் என்று இல்லையா. இப்போ பர்த்தாரம் சம்பிராப்தா, பர்த்தாரம் இவ சம்பிராப்தா இல்லையா, பர்த்தாவை அடைந்தது போல் இல்லை இல்லையா. இவள் மனோபாவத்தானே இவள் மனோபத்தானே இல்லையா, பர்த்தாவை சக்கர திருமணே தன்னருகிலே அடைந்து அவன் கையிலிருந்து இந்த மோதிரத்தை பெற்று இந்த கையில் கொண்டது போல் நினைத்தாள் வெளிய இல்லையா. இந்த இவ பர்த்தாவை அடைந்தது போல் அப்படிங்கிற இந்த போல்ங்கிற இவங்கிற சப்தம் ரிஷி பிரயோகிக்கிறான் வால்மீகி இல்லையா. எதனால ஜனனி சமாதியாரு சமாதினா இந்த தாய் இல்லையா என்னன்னு கேட்டா எதுக்கா இவ சப்தம் போடுறோம்னா பர்த்தாரம் சம்பிராப்தா அப்படின்னு அடைந்தாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அடுத்த கணத்தை இல்லைன்னு தெரிந்தா என்ன பாடுபடுவது. அதனால முன்னாலேயே பர்த்தாரம் இவர் ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணி வைக்கிறான் ரிஷி. அடைந்தோம் என்றது இல்லையா, அடுத்த கணம் இல்லை நானா இத்தனையும் துக்கமாக தீர்ப்பாறை யாமினி எங்க நம் நாடுது மன்னனியதாய் ஓர்பாலில் ஒண்ணுதல் உற்ற நன்னோய் இது தேடினும் போர்ப்பாகு தான் செய்து அந்த ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை சுடாய் திகைக்கின்றதே இல்லையா. 4ஆம் பத்துல 6ஆம் திருவாய்மொழி இல்லையா. பராமரிசனாகி இல்லையா எப்படிப்பட்ட நோய்பட்டு கிடக்கிறான்னு கேட்டா இல்லையா, இவளுடைய பேச்சு மட்டுமில்லை, இவளுடைய திரும்ப குறித்து கொண்டு ஒன்னும் அறிய முடியாதபடி இவளுக்கு நோய் எது, இவளுக்கு நோய்க்கு காரணம் எது என்று எதையும் அறிய முடியாமல் இந்த திருத்தாயாரும் என்ன பண்ணா ஒன்னும் அறிய மாட்டாமல் வேற வழி இல்லாமல் சில தேவதாந்திரங்களை கொண்டு அதை ஆராதிப்பார்களை கொண்டாவது ஒரு கட்டுவிச்சிகள் கொண்டு இல்லையா இவளை பெறுவோம், இவளுக்கு இந்த நோயை தீர்த்து இல்லையா இவளை இல்லையா வாழ பெறுவோம் என்று நினைத்து திருத்தாயார் பண்றார். இப்படி நோய் இருப்பதற்கு காரணம் என்ன, இந்த பராமரிசனாய்க்கு ஆழ்வாருக்கு இந்த இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டது காரணம் இதுக்கு முன் திருவாய்மொழியில் அவர் இழந்தது. இதுக்கு முன் திருவாய்மொழி வீட்டிலிருந்து 7 உலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்க ஆளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றி என்ற கைகளார தொடு சொல்வாலைகள் ஏற்ற நோக்கேற்று இது என்ன குறை எளிமையினே அப்படின்னு சொல்லி முன்பு கிருத்தகிருத்தியராக இருந்தவர் இந்த திருவாமூரில் கிருத்தார்த்தராகிறார். பெற வேண்டியது அத்தனையும் பெற்றாயிற்று. இங்கிருந்து பரமபத அனுபவத்தை பரிபூர்ணமாக இந்த வீட்டிலிருந்து 7 உலகம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமானை நித்திய சூரியர்களோடு கூடி பிராட்டிமார்களோடு கூடி பரிபூர்ணமாக அனுபவிக்கிறார். இந்த திருவாய்மொழி போகிற போக்க பார்த்து நஞ்சியர் பட்டரை கேட்டார், இத்திருவாய்மொழி சூழ்மிகும் பணிமுகளுக்கு அனந்தரத்திலாக பெற்றதில்லையே. சூழ்மிகும் பணிமுகள்ங்கிறது அச்சிராதி மார்க்கம். அச்சிராதி மார்க்கத்தில் போனால் அனுபவிக்க அனுபவத்தை இவர் அனுபவிக்கிறார் பொழுது இந்த வீட்டிலிருந்து 7 உலகம் திருவாய்மொழி எங்க இருக்கணும், முனியே நான் முகனே இருக்கிற இடத்துல இருக்கணும். அச்சிராதி மார்க்கத்தால் சென்று பரமபதத்தை சென்றால் அனுபவிக்கிற அனுபவத்தை இங்கே பெறுகிற காரணத்தாலே இந்த 4ஆம் 5ஆம் திருவாய்மொழியானது சூழ்வி சிம்படி முகிலுக்கு அனந்தரத்திலாக பெற்றதில்லையே அப்படின்னு ராச்சாரம். அதுக்கு பட்டர் ராச்சாரம் ஆமா காரணம் அடுத்து தீர்ப்பாரியாமினியாக போற காரணத்தாலும் ஏன் இது சூழ்வி சிம்புணிகளுக்கு அனந்தரத்தில் அகப்பெற்றதில்லைன்னு கேட்டா சூழ்வி சிம்புணிகளுக்கு அனந்தரத்தில் அகப்பெற்றதாலும் அதிலிருந்து புனராபிருத்தி கிடையாது.
திரும்பி துக்கம் வராது இல்லையா? அடுத்த திரும்ப துக்கம், அந்த துக்கத்திலே அத்தியந்த துக்கம் இல்லையா? தன்னுடைய ஒரு திருக்குறிப்பாலே தன்னுடைய நோயை காட்டக்கூட முடியாத அளவுக்கு இட்டகையலாக மூச்சுட்டு கிடைக்கிற இவளுக்கு சில தேவதாந்திரங்களையும் அதை ஆராதிக்கிறவர்களையும் கொண்டாவது இவள் நோய் வைத்துக் கொள்ளலாம் தாயார் நினைக்கிற அளவுக்கு நோய்விட்டு கிடக்கிற அளவுக்கு மேல இருக்கிறபடினால இது சூழ்முனி ஆந்திரத்திலாக பெற்றதில்லை தெரிந்து கொண்டார். ஏதாவது ஒரு உத்கிருஷ்டமான சுத்தத்தை பெற்று இழந்தா இல்லையா அடுத்தபடியாக ஏற்படக்கூடிய துக்கத்தை அனுபவித்து மாறாது. அதனால பர்த்தாரம் சம்பிராப்தான் நாம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, ஆனா பர்த்தாவை அடைஞ்சு விட்டோம்னு இவன் நினைச்சாள்னாக்க அடுத்த கடத்துல அது இல்லைன்னு தெரியும் போது ஏற்படுபடுகிறது அப்படின்னு சொல்லி ரிஷி ஜனனி சமாதியாலே இவ சப்தத்தை சேர்த்துட்டோம். பர்த்தாரமி இவன் என்கிறான் ரிஷி ஜனனி சமாதியாலே. ஜனனி சமாதியால இல்ல தாய் என்கிறதானே புத்தியினா. ஏன்னு கேட்டா இவள் உணர்ந்தால் என்பட கடவுள் இந்த கனவு கலைந்ததுன்னா என்ன பாடுபடுவது அப்படின்னு அதனால ஒரு யுவ சப்தத்தை போட்டு வைத்தார். யாரு? ஜானகி. சோகங்களுக்கு இழையாத குடியிலே பிறந்தவர், ஜனக குலத்துல பிறந்தவர். ஜனகர் எப்படிப்பட்ட சோகம் ஹரிஷம் சுகதுக்கங்களுக்கு இழையாத குடியில துக்கேஷு நோக்கிமனாக சுகேஷு விகதஸ்பிருகா வீடராக பயக்ரோதா சத்திதீர் முனிவிச்சதேன்னு சொல்லக்கூடிய அப்படி சிதப்பிரஜனான ஜனகன குலத்தை பிறந்தவர். கர்மனை சம்சித்தி ஆசிதாக ஜனகாதேகா என்று கீதாச்சாரனால கொண்டாடப்படுகிற ஜனக அந்த ஜனக குலத்தில் பிறந்தவள் இல்லையா? ஹரிரோகங்களுக்கு இழையாதவள் இல்லையா? சுக துக்கங்களுக்கு இல்லையா? அது 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 சுகத்தினால இல்லையா? ஹர்ஷத்துக்கோ துக்கத்தினாலோ இல்லையா சோகப்படுவதற்கோ இல்லையா அது இல்லாததான அப்படிப்பட்ட குடியிலே பிறந்தவள். சோக ஹரிஷங்களுக்கு இழையாத குடியிலே ஜானகி அப்படின்னு அர்த்தம். ஜனகசிய அபத்தியம் ஸ்ரீ, ஜனகனுடைய பெண்ணுன்னு அந்த ஜனகன் எப்படிப்பட்டவன்? மிதிலாயாம் பிரதீப்தாயாம் தானே கிஞ்சித் பிரதட்சத்தை, மிதிலையில எரிகிறதுல எந்த எதுவும் இல்லைன்னு சொன்னேன். ஹரிஷதோக்கங்களுக்கு இழையாதவனான அப்படிப்பட்ட ஜனகனுடைய குலத்திலே பிறந்தவன். முதிதாபத்து கிருஷ்டையானால் அப்படியே ஆயிற்று. இவனும் இவை பெற்றதென்று சம்சாரி முக்தனானால் அவனுடைய லீலோபகரணமும் போகோபகரணமுமாய் தோற்றக்கடவது. இது ஆகாராந்தரமான ஸ்ருதி இல்லையே. இது ஒரு ஸ்ருதி, அழகான ஸ்ருதி. சமுத்தம புருஷா தத்திர ஜக்ஷ கிரீடம் ரமமான ஸ்திரீபிர்வா யானைர்வா ஞாதிபிர்வா நோபஜன ஸ்மரஞ்சம் சரீரம். சமுத்தம புருஷா இவன் சென்றடைந்த இவன் அந்த சென்றடைந்ததான பரமபுருஷம். இதுக்கு முந்தின வார்த்தை, இதுக்கு முந்தின வாக்கியம் சம்பிரசாத அஸ்மான் லோகா சமுத்தாய புனர் பரஞ்சோதி ரப்பு உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியத்தை அப்படின்னு பகவத் பிராப்தி சொல்லி இந்த பக்தன் அல்லது பிரசன்னம் இந்த தேகத்தை சரம தேகத்தை விட்டானால் இங்கிருந்து அர்ச்சாதி மார்க்கத்தின் வழியா இவன் சென்று அடையக்கூடியதான பரமபுருஷனுடையதான திருமேனி சம்பந்தத்தையும் அதனால அவன் தரக்கூடியதான பரிபூர்ணமான புற்பானுபவத்தையும் சொரூப ஆவிர்பாவத்தையும் சொல்லும். அப்படி பிராப்தியனான உத்தம புருஷா தத்திர பஞ்சேதி இந்த முக்த ஜீவனானவன் அந்த பரமாத்மாவை பஞ்சேசின்னு அர்த்தம். அவனை சுற்றி சுற்றி வருகிறான், அவனை விட்டு அகல மாட்டாதவன. தத்திர பஞ்சேதி ஜக்ஷக்ரீடம் ரமமான என்னென்ன காரியங்கள் செய்கிறான். ஜக்ஷத்துல என்னதும் நிறைய சாப்பிடலாம். ஜக்ஷணம் பக்ஷணம் சாப்பிடுறது. கிரீடம் ரமமான ஸ்திரீபிர்வா யானைர்வா ஞாதிபிர்வா ஸ்திரீவர்க்கங்களோடும் யானம்ன வாகனங்களோடும் ஞாதிகளோடும் கூட
இல்லையா அவர் கூட சமமானஹா. ஏன் இதான் இது சுவாமி ஸ்ருதியில மோட்ச அனுபவத்தை பத்தி சொல்லியிருக்கிறது இவ்வளவுதான். ஏன் இதுக்கு வேற ஒன்றும் பிரம்மாண்டமா சொல்லலை. இன்னும் ஒரு இடத்துல சுதே சர்வான் காமான் சக பிரம்மணார்த்தா பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக அவனோடு சேர்ந்து அனுபவிக்கிறான். இவ்வளவுதான். அதை இன்னும் சொல்லி என்ன பண்றான், செய்யற காரியம் என்ன அப்படின்னு கேட்டார். கிரீடம் தமமானஹா ஸ்ரீதிர்வா யானைவா நோபஜனஸ்வரம் இதம் சரீரம். நோபஜன மேல பதில். ஏன் இதான் மோட்சத்தை பண்றது. அடக்கல்யாணமே அதைத்தான் இங்கேயும் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. இப்ப அங்க போய் இதையே பண்றாங்க என்ன மோட்சம் அப்படின்னு கேட்டா அப்பதான் சொல்ற இல்லையா, செய்கிற செயல் என்னங்கிறது மோட்சத்துக்கும் சம்சாரத்துக்கும் வித்தியாசம் இல்லை. எதை உத்தேசியமாக செய்கிறாங்க தான் வித்தியாசம். இங்கெல்லாம் இவைகள்லாம் விலோபகரணமாக இருந்தது பகவானுக்கு. இப்ப இவன் செய்வதெல்லாம் பகவானுக்கு போகோபகரணமாக இருக்கு இல்லையா. இத்தனையும் முன்பெல்லாம் இல்லையா கணக்காக செய்தான், இப்படி இத்தனையும் சுவாமி வாஸ்தவத்துல இல்லையா இவனுக்கு இவைகள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட இல்லையா. இப்போ முக்தனுக்கு என்ன சாப்பிட வேண்டியது அவசியமா, முக்தனுக்கு என்ன இந்த விளையாட வேண்டியது அவசியமா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இல்லையா அந்த நல்லா பூர்ணமான தேக ஆரோக்கியம் பெற்றவர்கள் ராஜாவின் கூனர் குரலராய் நடித்து அவனை உகப்பிக்குப்பான் போல தன்னுடைய தகுதிக்கு சிறிய செயல்கள்லாம் செய்து இது பரிபூர்ண பிரம்மானுபவாதியாக சுவாமி எடுத்திருக்காரு. உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கும், பூனனாக குரலனாக இல்லையா இப்படிலாம் இல்லையா நடந்து காட்டி அந்த ராஜாவுக்கு உகப்பம் உண்டாக்குமா போல இங்க பெருமாளுக்கு இந்த மாதிரி அதாவது முன்பு லீலோபகரணமாக இருந்ததெல்லாம் இப்பொழுது போகோபகரணமாம்படியாக இல்லையா இவனுடைய அகர்ம வச்சது.
நல்ல பங்கி இது. அந்த திருஷ்டாந்தம் இந்த இடத்துல இல்லை. அந்த கூனர் பொருள் திருஷ்டாந்தம் இது ஜானகி முதிதா பவத்து. அப்ப அப்படியே ஆயிட்டு இவனும் இதை பெற்ற பின்பு சம்சாரி முக்தனானால் எப்படி அவனுடைய லீலோபகரணம் போதும் போகோபகரணத்தோடும் ராசியத்தார், அதாவது லீலோபகரணமும் போகோபகரணமுமாய் தோன்ற கடவுது இல்லையா, ஆகாராந்தரமான ஸ்மிருதி இல்லையே. அதுபோல இல்லையா இந்த பெருமாளுக்கு இப்போ இவர் உள்ளிதான பந்தும் கழுதுமான சிலது அப்படி கிடைப்பது அவனுக்கு. இங்க முக்தனானவன் பரவத்துக்கு போனால் இல்லையா, அந்த லீலோபகரணங்கள் போகோபகரண வாசவத்தில் இந்த பந்துங்களும் இவருடைய லீலோபகரணங்கள் அதுவே இவனுக்கு போகோபகரணங்களாகி அதை கண்டு ஊற்றிக் கொள்வதும் தலையில் வைத்துக் கொள்வதுமாக இல்லையா. அதாவது பிராட்டியானவள் பெருமாளுடைய திருவாழி மோதிரத்தை பெற்று பட்டதெல்லாம் இவன் பட்டான்னு பார்த்தான்.
விட்டுடும். நான் வியாழக்கிழமை சொல்றேன். தேர்றது கஷ்டம். நான் எப்பவும் பேஜ் மார்க் வச்சிருக்கேன்னு நினைச்சுருந்தேன். வியாழக்கிழமை சொல்றேன். வியாழக்கிழமை ஃப்ரீ தான் சாயங்காலம். வியாழக்கிழமை ஃப்ரீ தானே? வியாழக்கிழமை சொல்றேன். வெள்ளி ஊருங்க. இந்த புத்தகம் இல்லையும் தேடுறது கஷ்டம். அதனால மாற்றி வச்சிருக்கேன்.